பூர்ணாகுதியா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம், இருந்த தப்பா இருந்தா நான் சொல்லிடுவேன். எத்தனை நாள் எத்தனை கோயில் போயிருப்பீங்களே, இது எதுக்காக போகணும்? இது எதுக்காக அப்படின்னாக்கா, இது பூர்ணாவதினாக்கா எல்லாம் லாஸ்ட்டாக முடித்த உடனே இதை எடுத்து கொப்பரை வச்சு தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது கிடையாது. இப்போ நம்ம வீட்டிலலாம் சுபகாரியம் பண்ணால் என்ன பண்ணுறோம்? ஒரு வீட்டில் போன உடனே வாங்க தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு குங்குமம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து உபசரிப்பு. வந்த உடனே தண்ணி கொடுக்கறது, குங்குமம் எடுத்து நமஸ்காரம் பண்ணுறது எல்லாமே உபசரிப்பு ஒரு வீட்டில். அதே மாதிரி கோவிலில் என்ன அப்படின்னாக்கா அதே மாதிரி தான் உபசரிப்பு. இதுவும் அங்கே வந்து பெண்களுக்கு உபசரிப்பு கொடுக்குறாங்க. பெண்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எது வந்தாலும் என்ன பண்ணுறோம், வெத்தலை பாக்கு கொடுத்து தாம்பலம் கொடுத்து அது மேலே என்னமோ ஒரு பைசாவோ ஏதோ ஒன்று வச்சு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம வந்து கையில் கொடுக்குறோமா. அதே மாதிரி தான் இதுவும். நம்மளை நம்பி இந்த இடத்துல நம்ம சுத்தமாக இருக்கிறோம், நேர்த்தியாக இருக்கிறோம் அப்படின்றத மையப்படுத்துகிற மாதிரி அக்னி பகவான் வந்து நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வந்தார். இது மாதிரி பஸ்மமாக ஆகிறதுக்காக எல்லா பொருளையும் அவர் தான் வந்து நம்ம வந்து வாயால் சொல்ல முடியும், கையால் கொடுக்க முடியும், தானம் தான் பண்ண முடியும். ஆனால் வந்து என்ன பண்ணுவார், அக்னி பகவானை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு டேரெக்டாக அவர் பையிலே போட்டுருவார். அதனால தான் இந்த மூட்டையில் வந்து அவர் வந்திருக்காரு அப்படின்றதுனால அவருக்கான தாம்பூலம் இதுதான். இந்த ரெட் கலர் வஸ்திரம் எதுக்கு அப்படின்னாக்கா அக்னி பகவானுக்கு வந்து ரெட் கலர் மட்டும்தான். அக்னியோட கலர் செவந்த கலர் மட்டும்தான். அதனால் அவருக்கு வஸ்திரம். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாருனாக்கா அவருக்கு துணி, புது துணி கொடுக்கணும். அது வந்து பட்டு துணியாக தான் இருக்கணுமா அது கூட. ஏன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடாரு பாருங்க சாம்பலா. அதனால் ஒரு பொருள் இப்படி போட்டு கை வச்சா கூட நம்மளை சுட்டு வெளியில் எடுத்துடும். அதே மாதிரி தான் இந்த பட்டு துணி போட்டால் என்ன பண்ணுவாங்க, இந்த போகிறவங்க வரவங்க பார்ப்பாங்க, ஐயோ இந்த புடவை நல்லா இருக்குது, இந்த வேஷ்டி நல்லா இருக்குது அப்படின்ட்டு யாராக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி அடுத்தவங்க கட்டியிருந்தாலும் இதை நம்ம வாங்கணும் அப்படின்றத சந்தேகப்படுத்தும். அதே மாதிரி வெளியில் எங்கன்னா கோவில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாமிக்கு இவ்வளோ நகை போட்டிருக்காங்க, அவ்வளோ நகை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நம்மளால் பார்த்து சொல்ல தான் முடியும். அந்த இடத்துல போயிட்டு சிந்தனை செதறிடும், நம்ம என்ன வேண்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி சுவாமிக்கு வந்து வெத்தலை பாக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து அக்னி பகவான் வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து நம்ம வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த சில்லறைங்களை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, பழைய காலத்துலலாம் வந்து ராஜாக்கள்லாம் வந்து இந்த குட்டி குட்டி நாணயங்கள் பொற்காசுகள்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து போடக்கூடாது, தங்கம் வெள்ளி இந்த இரும்பு இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போயிட்டு வர்றதுக்கு அவர் வந்தார், நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வந்தார். திருப்பி என்ன பண்ணணும், அவருக்கு போகிறதுக்கு நம்ம வந்து காசோலை கொடுக்கணும். நோட்டாக போடுறதுனாக்கா அவர் எங்கன்னா விட்டுரு வராங்க கீழே. அக்னி வந்து எந்த சைடு பறக்குது அப்படின்றது அவருக்கு தெரியாதான். அதனால் குட்டி குட்டி காசோலைங்க வந்து கையில் பிடிச்சி போகிறேன் அப்படி இருக்க இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி நம்ம வருவோம், நம்ம திருப்பி எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம வரணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பூர்ணாவதி அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம வந்து அக்னி பகவானுக்கு போடுறது தான் வந்து இந்த பூர்ணாவதி. எல்லாம் போடுப்போம், விநாயகருக்கு போடுறோம், முருகருக்கு போடுறோம் அப்படின்றது தான். முருகருக்கு போடுறது வந்து இந்த வாழைப்பழம், நம்ம அந்த எந்தெந்த பழங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இதுக்கு போட்டு பார்த்தீங்களா, அதுதான். இதை போடுறதுல நிவர்த்தி என்ன அப்படின்னாக்கா, சுவாமிக்கு வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது, நம்ம ஊர் ஆளுங்க மூலியமா நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத மையப்படுத்துறது தான். சுவாமிக்கு எப்பொழுதுமே எந்த வீட்டில் போனாலும் யார் வந்தாலும் ஒரு குங்குமமோ தண்ணியோ கொடுக்கறத எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. யார் வந்தாலும் நல் மனமாகவும் வருவாங்க, தீ மனமாகவும் வருவாங்க. தீயவை எவ்வளோ நம்ம வந்து சமாளித்து நன்மைகளை விளைவாக்குறோமோ எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க கெட்டவங்களாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட இருக்க வைப்ரேஷன் வந்து அவங்கள நல்லவங்கள ஆக்கிடும். அதே மாதிரி தான் கோவிலையும் எவ்வளோ நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கூடி எல்லா விஷயமும் பண்ணணும், எல்லாம் சக்ஸஸ் ஆகணும். அங்கே ஊருக்கு எல்லையில் ஒரு சுவாமி உட்காந்துருப்பாங்க, 7 சப்தமாதர். அவங்க எப்படி சொல்கிறது, மையப்படுத்தி அவங்களுடைய உத்தரவு கேட்டு தன் பிள்ளைக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறோம்,
அப்படின்ட்டு எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து அக்னி பகவானுக்கு வந்து இந்த பொருட்களை வந்து நம்ம சேர்க்குறோம். அதுதான் இதோட மையம். யார் கேட்கறதுனாலும் இந்த பைசா வந்து சில பேர் வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு யூடியூப்லலாம் பரப்புவாங்க. அதை நம்பாதீங்க. யூடியூப்பில் பாதி வந்து பொய் இருக்கும், பாதி வந்து உண்மை இருக்கும். அறிஞ்சதை மட்டும் நம்ம அறிஞ்சிக்க வேண்டியதுதான். இதை யாரும் சொல்லிடல. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட போய்ட்டு இதை ஷேர் பண்ணலாம். ஏன்னாக்கா நீங்கள் யாரும் கேட்டாங்க இது யாருக்கு அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா இவர் வந்தார், கொடுத்தாரு, போனார் அப்படின்றத வந்து தைரியமாக சொல்லலாம். இப்போ வந்து இதை வந்து எல்லாமே அவர் பஸ்மமாகி எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதுனால அவர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பொருட்களை வந்து நம்ம அவர்கிட்ட சேர்க்க போகிறோம். வாத்தியம் சுதலோகானச்சனே கொடுக்கறது நம்ம வந்து டைரக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு கட்ட தான் முடியும், கொடுக்க முடியாது. தானம் பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு நன்மை. அதனால் வந்து நம்ம தானம் பண்ண போகிறோம். நம்ம சுவாமி இத்தனை நாளாக நம்ம கூட இருக்காரு அப்படின்றதுக்காக நம்ம சுவாமிக்கு வந்து நம்ம டைரெக்டாக எவ்வளோ சாத்தி பார்த்துருக்கலாம். ஆனால் அக்னியில் வந்து நம்ம யாரும் கொடுத்தது கிடையாது. எந்த ஹோம விசேஷத்துக்கு போனாலும், கும்பாபிஷேகத்துக்கு போனாலும் ஒரு புடவையோ ஒரு வேஷ்டியோ எடுத்து அந்த கும்பத்தில் போடுறதுக்காக விநியோகம் பண்ணுங்க. ஏன்னா என்ன நம்ம கொடுத்தாலும் அது கர்மா வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து மனுஷால்கிட்ட தான் போகும். இது வந்து டைரெக்டாக அவங்கக்கிட்ட போகும். எந்த கும்பாபிஷேகம் போனாலும், எந்த ஹோமம் பண்ணாலும் இந்த நிவர்த்தி துணியை வந்து எதை குட்டி உங்களால் ஏழைக்கேற்ற எல்லோருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி குட்டியான பொருட்களாக நீங்கள் ஏதோ ஒரு ஹோம பொருட்கள் கொடுத்தா கூட நிவர்த்தி ஆகும் சுவாமி. இப்போ நம்ம முருகரை, நம்ம சிவசுப்ரமணியருக்கு வந்து வேஷ்டி வந்து நம்ம வந்து அக்னியில் சாத்த போகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய 2 துணைவியார் வந்து எப்பொழுதுமே சுவாமி கூடயே தான் இருப்பாங்க. சுவாமி வந்து பெரிய ஒரு லவ்வர்ஸ். எந்த ஊர் உலகம் சுற்றினாலும் அவர் லவ்வர்ஸ் தான் எப்பொழுதுமே. வள்ளியை பார்க்கறதுக்காக எங்கெங்கேயோ போகிறாரு, தேவியான கரெக்ட் பண்ணுறதுக்காக எங்கெங்கேயோ போகிறாரு. அவருக்காக என்ன பண்ணோம், எனக்கு மட்டும் கொடுத்துருக்கே அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும், என்னை சேர்ந்த பொம்மநாட்டிக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே சண்முகர் இல்லாமல் கிடையாது. ஓம் அப்படின்றது பிரணவத்தை வந்து எப்பொழுதுமே நம்ம உச்சரிக்கிறதுனால ஓம் சக்தி எல்லாமே எல்லா வார்த்தையிலுமே ஓம்காரம் இருக்கும். ஓம்காரம் இருந்தால் அந்த இடத்துல ஜெயம் இருக்கும் அப்படின்றது சுவாமியோடைய நித்தியன்றதை விட சுவாமி அம்பாளுக்கு நம்ம எந்த வித சாத்தினாலும் சித்தி என்ன அப்படின்னாக்கா சுவாமிக்கு உண்டான ராகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வாசிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ராகங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம என்னத்தான் 1000 பாட்டு கேட்டு பார்த்தாலும் நாதஸ்வர வித்வான்கள் வாசிக்கிற அந்த ஒரு ராகத்தை வந்து அம்பாள் காதுக்குள்ளேயே போட்டு வச்சுப்பாங்க. காதுக்குள்ளே போட்டு மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க அப்படி. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் வாசிக்கணும், இந்தந்த ராகம் இந்தந்த நேரத்துக்கு நான் கேட்பேன் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஐதீகம். அதனால் சுவாமியுடைய எல்லா நிவர்த்தியிலுமே இவங்களுடைய வாத்தியங்கள் இருக்கணும். மங்களம் நிறைந்த சுபம் நங்கலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தனி ஒரு பட்டமே இருக்குது. அதனால தான் சுவாமி வந்து மத்தளம் வாசிச்சுட்டு நர்த்தன விநாயகரை அவங்களுக்கு காட்சி வருது. எல்லா கோவிலுமே முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் இருப்பார். சுத்து பிரகாரம் போனீங்கனாலும் நர்த்தன விநாயகர் இருப்பார். மங்களங்கள் எப்பொழுதுமே அவருடைய பாதங்களில் மங்களம் நிறைந்திருக்கணும் அப்படின்றதுனால
இப்போ வள்ளி சேனாமூர்த்திக்கு வந்து நம்ம வஸ்திரங்களை வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், அப்படியே விட்டு தீவாரத்தை வாங்கிட்டு பொட்டு வச்சு நம்ம வீட்டுக்கு ஓடினோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ இதெல்லாம் போட்டு பார்த்தீங்களா, இந்த அக்னியை வந்து இந்த 4 கோட்டை, ஒரு கோவில் வீடு எதுவாக இருந்தாலும் 4 சுவர்கள் இருக்கணும். இந்த 4 சுவர்களில் இருக்கிற தேவர்கள், அதே மாதிரி 8 திக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 8 திக்கில் வந்து அந்த ஒரு ஆஸ்தான வித்வான்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சிவபெருமானுக்கு 5 முகங்கள், ஈசானம் தத்துரிஷம் அகோரம் மாமதேவம் சத்யோஜாதம். சுவாமி வந்து சூரசங்காரம் முடிச்சுட்டு அந்த சுவாமிகள் வந்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ண உடனே சுவாமி என்ன பண்ணார், நிராயுத பாணியாக நிற்பார். ஒரு தாமரை மட்டும் வச்சுட்டு சுவாமி வந்து நிற்பார். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த 5 முகத்தை காட்டியும் நம்ம காட்டணும், சுவாமி வந்து அருள் புரியணும், பஞ்சாட்சர ஸ்வரூபமாக இருக்கணும், 6 முகர் தோன்றணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு 4 திக்கு, ஈசானம், அதுக்கப்புறம் குபேர திக்கு, அது மாதிரி 16 திக்குகள் இருக்குது. 16 திக்குகளுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நம்ம எந்த ஒரு பெரிய பெரிய கோவிலெல்லாம் போனீங்கன்னாக்கா, பெருமாள் கோவில், அம்பாள் கோவிலே போனால் கூட அந்த 8 மூளைக்கு சுவாமிக்கு பலிபீடம் இருக்கும். ஏன்னா அவங்க 8 பேருக்கிட்ட நம்ம சொல்லிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். அந்த உள்ளே நம்ம போனாலும் சரி, இவங்க 8 பேர் நம்ம வந்து நம்ம சொல்கிறது, அவங்க இந்த 8 பேர் சொல்கிறது தான் உள்ளே இருக்கிறவங்க கேட்பாங்க. எப்போதுமே வேண்டியவொடனே நம்ம முருகா எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம போயிட்டு மூலஸ்தானத்தில் வேண்டும்ல. மூலஸ்தானத்துக்கே பவர் கொடுக்கறது வெளியில் இருக்கிற வேல் தான். இந்த வேல்கிட்ட இருந்து சொன்னதான், வேல் வந்து சொல்லி உள்ளே போயிட்டு மயில் ரூபத்தில் அவர்கிட்ட இருக்கிற மயில் சொல்லும். மீனாட்சி கிட்டே எனி டைம் கையில் கிளி இருக்கும், அவள் பேசும் கிளி, எனி டைம் எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து கிட்ட சொல்லலாம், அங்கே வந்து பலிபீடம் வந்து சிம்மம் இருக்கும். சுவாமி சிம்மம் இருந்தாலும் சிம்மத்துக்கிட்ட ஒரு கோபமான பொருள்கிட்ட என்ன சொல்லுவீங்க, சொல்ல முடியாது. அதனால் அம்பாள் கிட்ட கிளி இருக்கும், அந்த கிளி வந்து காதில் போட்டுகிட்டே இருக்கும் அம்பாள் கிட்ட. அதே மாதிரி ஐயா கிட்ட எது, அவர் வேலு, சம்காரம் பண்ணுற வேலு, அவர் குத்துனா குத்தும், குத்த வேணான்னா குத்தாது, அவ்வளோதான். அவருடைய ஒரு பண்பு. இந்த இடத்துல போயிட்டு நீ இரு, இந்த நாக்கில் எழுதுனா இந்த பேச்சு வரும், மழலை வரும் அப்படின்றது சொல்கிறதுலாம் வந்து இவர்கிட்ட இருந்து குழந்தைங்களாக இருந்து பழகி சரூபமாக ஆகி சுவாமி வந்து நிவர்த்தி பண்ணார் இதெல்லாம். இப்போ அஷ்டதிக்கு வந்து நம்ம வந்து ஆகுதி கொடுக்குறோம். ஷகண்டம் தேவாந்தகனேஹிம் பிரதார்க்ஷனா சந்துருதமூர்த்தியம் பாத்தியம்.
அந்த கலசை தண்ணி ஊற்றிட்டு மீதி அப்படியே வச்சுருந்தோம். டிபார்ட்மெண்ட் அப்புறமே தான் பால் கூடலாம் வந்து விநாயகர் மட்டும்தான் இப்போ பூஜை. முடிஞ்ச அளவுக்கு ஏரியா காட்ட போகிறோம். நம்ம இல்லைன்னா பார்க்க போகிறாங்கண்ணா மக்கள். நாலு வாட்டி கலெக்ட் புரியும்.
இப்படி வந்துடுறேம்மா கொஞ்சம் இப்படி வந்து வேண்டுதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க எல்லாத்தையும். അയാളുടെ നമ്പർ ഉണ്ട്, അയാൾ താഴെ ഉണ്ട്. ആരും ഇല്ലെന്ന് പറഞ്ഞു.
மைஸ் ஹாய் மைஸ் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். உடஞ்சி நான் தான் திட்டுவாங்க. நம்ம சாமி கும்பிட்டு இருங்க. சாமி கும்பிட்டு வரேன். அவனை பற்றி உனக்கு தெரியாது. இருக்கையில மாற்றம் அவன் தான். எப்படி வரலாம் வாங்கி தரேன். போட உள்ள போன போன கேமரா காமிங்க. நம்ம வீட்டில் யாரும் எடுத்து அக்கா மட்டும் எடுத்தாங்களோ. Thank you.